காலையிலே கனி அக்கா காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கேருந்து விக்ரம் வராரு. வரும்போதே தூக்கம் போயிடுச்சு, திவ்யாவோட விஷயம் மண்டையில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்குமே கேள்வி கேட்காத விக்ரம் இதுக்கு கேட்குறேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட கிரெடிபிலிட்டியை வந்து திவ்யா உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற நல்ல பேரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதே எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு அரோரா இன்டெலெக்சுவல், கனி வந்து கைண்டு, வினோத் வந்து டேலண்ட் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உடைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனால் இவங்க பண்ணுறத உடைக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருன்னு வச்சுக்கோங்க. பாரு என்னைக்காச்சும் நான் நல்லவன்னு சொல்லியிருக்காளா? இல்லை, நான் கேமுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஒத்துக்கிறா. அவள் பண்ணுற தப்ப அவளே ஒத்துக்கிறா. அதனால பாருவை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் இவள் வந்து நான் நல்லவன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து இப்போ திவ்யாவை பற்றி கனி அக்கா கிட்ட சொல்கிறாங்க. நம்மளை எல்லாத்தையுமே பிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது திவ்யா. உடனே கனி அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா போதும், உடனே அவங்க வாய்ஸ் ஏறிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கனி அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு 7 சொல்கிறதே தப்பு. அந்த 7 இப்போ சொன்னதுனால நெக்ஸ்ட் டைம் ஒரு ஜட்ஜுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, எப்படி டீம் பிரிக்கணுன்னே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். பிரிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துடும். ஸோ இவ 7 போட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அந்த இடத்துல கிளப்பி விடுறா அப்படின்னு சொன்னோடனே கனி அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் 7ங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, 7 சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, விக்ரமுக்கும் கானா வினோதுக்கும் மட்டும்தான் அந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் அடுத்தவங்களையும் ஈஸியாக ஜோக் அடிப்பாங்க, அடுத்தவங்க என்ன ஜோக் அடித்தாலும் ரொம்ப ஈஸியாக ஃபன்னாக எடுத்துப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா பற்றிலாம் பேசிவிட்டு திருப்பி வெளியில் வந்து தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து கனிக்காட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இவங்க எல்லாரும் திவ்யா கிட்ட சண்டை போட்டு திவ்யாவை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே கனி அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் இது ரொம்ப சொன்னோன்னா அவங்கள பெரிய ஆள் ஆக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அனிதா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு விக்ரமோட அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல, அதை பற்றி கனி அக்கா பேசுகிறாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எல்லா அம்மாவும் என் பையனை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தான் நினைப்பாங்க, பட் அவங்க மருமக மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து ஒரு நல்ல கைண்ட் கெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.